Hi friends, welcome back to our channel Beginner Aari Work. இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது வந்து விலகாமல் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பிகினராக இருக்கீங்கன்னா இது மாதிரி கம் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நார்மல் ஷூவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டோனுக்கு பக்கத்தில் கேப் இருக்கும், அது வழியாக த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து வரும். மேலே த்ரெட்டை கொண்டு போயிட்டு நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து கீழ்வாக்கில் பிடிச்சி இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 ஸ்டோன் விட்டுட்டு அகெயின் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் த்ரெட்டை கீழ்வாக்கில் பிடிச்சி இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கணும். இது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரிஞ்சால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பார்டர் லைனுக்குனா பார்த்திங்கன்னா சுகர் பீடுக்கு அடுத்து இந்த ஒரு ஸ்டோன் செயின் வச்சு தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா காட்டா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 2 கல்லுக்கு இடையில இருக்க கேப் மட்டும் போதும், ரொம்ப நிறையா கேப் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா பிகினர் வந்து என்ன தப்பு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயிண்ட்டாக தானே இருக்குது, நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத் ரிமூவ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் இருக்க செயின் மட்டும் தொங்குன மாதிரி தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 2 செயினுக்கு இடையில இருக்க கேப் மட்டும் போதும். லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் டைப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கம் வைக்கல, கம் வந்து வைக்காமையே தான் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருப்போம், பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் மேலேருந்து கீழ் வாக்கில் இழுத்து லாக் ஸ்டிச் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இப்போது சைடில் கொண்டு வந்துட்டு ஒரு செயின் பண்ணிவிட்டு அகெயின் மேலே கொண்டு போய் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அகெயின் சைடில் கொண்டு போய் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு கீழே கொண்டு போயிடணும். இந்த ஸ்டிச் ஃபுல்லாமே நம்ம இது மாதிரி தான் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் இது. யூடியூப் பார்த்து ஆரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆரி கிளாஸுக்குன்னே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பற்றின ஃபுல் டுட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்க முடியும். இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி நம்ம செக்குடு டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கும். இப்போ ஸ்டோன் செயின்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்து கிடைக்குது. இதுவுமே கற்கக்கூடியது தான், கொஞ்சம் குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வேணால் வாங்கிக்கோங்க, பட் ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கி ஒர்க் பண்ணி கொடுங்க, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 3rd டைப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைப் பண்ணோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் வரும். 2 லேயர் வர மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு த்ரெட்டை மேலேருந்து எடுத்து கீழ் வாக்கில் கொண்டு வந்து ஒரு செயின் பண்ணிவிட்டு அகெயின் சைடில் கொண்டு வந்து ஒரு செயின் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் மேலே கொண்டு வந்து ஒரு செயின் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு சைடில் கொண்டு போய் ஒரு செயின் பண்ணிவிட்டு த்ரெட்டை கீழே கொண்டு வந்துடணும். இது எதை நம்ம ஃபுல்லாக பண்ணுவோம், நம்ம செகண்ட் டைப் பண்ணோங்களே அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக வரும். இது உங்களுக்கு புரியலாட்டினா நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் ட்ராப் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்ற போது இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மேங்கோ டிசைன் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த மேங்கோவை சுற்றி நம்ம த்ரெட்டு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கின்ற போது இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயினில் வந்து சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் த்ரெட்டு வந்து சிக்காமல் வரும்.
நான் செகண்ட் டைப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதோட என் ஆட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ சைடில் கொண்டு வந்து அகெயின் ஒரு ஸ்மால் செயின் பண்ணிவிட்டு அகெயின் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போ கீழ்வாக்கில் கொண்டு போய் ஒரு ஸ்மால் செயின் பண்ணிட்டு சைடில் கொண்டு வந்து ஒரு செயின் பண்ணி த்ரெட்டை இப்போ மேலே கொண்டு வந்து செயின் பண்ணிட்டு த்ரெட்டை அகெயின் வெளியே எடுத்து சைடில் கொண்டு போய் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அகெயின் கீழே கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு வந்ததவே இப்போ ரிவர்ஸில் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடையில இருக்க கேப்புமே ஃபில் ஆகும். இப்போது இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் அந்த ஸ்டோன் மட்டும்தான் தெரியும், சைடில் வந்து நமக்கு அந்த த்ரெட்டு வந்து நல்லா தெரியும். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஏதாவது ஒரு மேங்கோ டிசைன், ஃப்ளவர் டிசைன் அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு மோட்டிவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஸ்டோன் மட்டும்தான் அழகாக தெரியும். அதை சுற்றி அந்த த்ரெட்டு தெரியும் போது பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக அழகாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இமேஜஸோட ஃபோட்டோஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம கற்றுக்கிற இடத்துல எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் உங்களால் கற்றுக்கவும் முடியும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம ஆரி கிளாஸுக்காக ஒரு டெலிகிராம் குரூப் வேணால் ஓப்பன் பண்ணலாம். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் கிளாஸ் முடிச்சாகணும். ஒரு டைம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். டைப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மாடலில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். இது மாதிரி தான் வரும் அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு. செகண்ட் டைப்பில் வந்து இந்த கட்டங்கட்டமாக வர மாதிரி இருக்கும். தேர்ட் டைப்பில் வந்து எப்படி வரும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செகண்ட் டைப் மாதிரியே தான் வரும். ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணதவே திருப்பி ரிப்பீட்டாக பண்ணுவோம். இது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாகவே கட்டமாக தான் இருக்கும். ட்ரா பண்ணி காமிச்சதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப், அப்புறம் இது செகண்ட் டைப், அப்புறமா இந்த சில்க் த்ரெட் வச்சு பண்ணியிருக்கிறது தேர்ட் டைப். இது வந்து ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகி வரும். இன்றைக்கி ஆரி கிளாஸில் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ராக்டிஸ் கூட பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இமேஜஸை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.